கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு: நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40-45 வர ஒவ்வொரு இடத்தையும் கொண்டும் ஆவியானவர் பேசுவார். ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு மடங்கில் 1000 மடங்கில் ஓடி ஒரு ஆசீர்வதிப்பராக. மைத்தி ஜீசஸ் மைட்டி லார்ட். ஒரு விசேஷம் அதை 11:40-45 பார்க்கும்போது இயேசு ஆளை நோக்கி, நீ விசுவாசித்தால் மகிமை. யார் நீ விசுவாசித்தால் மகிழ்க்குமாறு இயேசுவினுடைய சகோதரர் சொல்கிறார். நீ விசுவாச இயேசுவானவர் ஐயோ காண்பார் சொல்கிறார். அந்த முந்தின வருஷத்தை பார்க்கும்போது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அதனுடைய சகோதரியாக மார்த்தாள் அதை நோக்கி, ஆண்டவரே இப்போது 4 ஆள் என்றார். ஏற்று அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் ஆகவே காண்பாய். காப்பா சங்கரபாதிக்கிற விசுவாசமானது நம்பப்படுவதும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது. நம்பப்படுவது மார்த்தாட்ட சொல்கிறார், நீ விசுவாசித்தா தெரியும். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தேவை. மார்த்தாட்ட இயேசுவே சொல்கிறார். உலகத்தில் உள்ள மனுஷிகள் மருத்துவர் சொல்லலை, இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வாய்க்காப்பார். ஆனால் மார்த்தான் சொல்கிறார், ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அரித்தனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே 4 இப்போதே 4 ஆயிட்டார். அவருடைய பார்க்க 4 காணப்பட்டது. அவருக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், ஏசு கல்லை எடுத்து போடுறதுனா போட வேண்டியதானே. கோராவிட 4 ஆளாச்சா 4ங்கிறான். இன்றைக்கி விசுவாசத்தை நிலவிற்கு நிறைய பேர் விசுவாசம்தான் சொல்கிறாங்க, வெளியே நாரிக்கிட்டு தான் இருக்கு. ஏதா அதனால தான் 4ங்கிறான். நீ அப்படின்னா விசுவாசம் பண்ணது நம்பப்படும் உறுதியும் காணப்படா நிச்சயமாக இருக்கு. கபாஷாமான அறியா. அப்போ கல்லை எடுத்து போட சொன்னார் இயேசு. யார் சொன்னார்? உலக ரட்சகராக ஆண்டவராக சொல்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் உருவாக்குற தேவன் சொன்னார். சொன்னால் கல்லெடுத்து போட வேண்டியதானே. வராத கடை அவருக்கு அவளுக்கு எல்லாம் இது போன விசுவாசம் இல்லை. அதனால 4 நாள் ஆச்சு 6 இன்றைக்கி அதே விசுவாசங்கிறாங்க. ஆக விசுவாசம் தீரவாக இருக்குது. அப்படி இருந்தால் கிடையாது. ஏன் கல்லை எடுத்து போட வேண்டியது தானே. ஆண்டு இந்த உலகத்தை ஊழியத்தில் இருக்கும்போது சப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நடான்னார். அதுதான் கொடுனார். ஏன்னு சொன்னார், தொட்டார். சேவட தொட்டார். யாசை தொட்டார். எந்த சூன்யானாலும் கட்டாக்கப்பட்டார். அவருக்கு அவர் யார்? அவர் வார்த்தை சொன்னால் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. அவர் வார்த்தையெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. அது உயிருள்ள அந்த வார்த்தை. மனிதன் பேசுகிற மாதிரி இல்லை. மனிதன் பேசுகிறல பல மணி சீரோது. ஆனால் ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அது வார்த்தையாக இருக்கிறார். அது வார்த்தை ஆமென்றாமல் இருக்கிறது. அதை அறித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி விசுவாசிகள் ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டம் தான் இருக்க வழியா விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இருந்தால் அந்த மார்த்தா சொல்வாளா, 4 நாள் ஆச்சே 4ங்கிறார். இன்றைக்கு உள்ள விசுவாசிகள்லாம் அப்படிதான். ஆனால் ஆண்டு ஏன்னா பரிசுத்த வேதாமம் என்ன தெரியுமா? அது ஜீவன் உள்ள வார்த்தை. அது இந்த 100 பலன் கொடுக்கும், கிரியை செய்யும். அந்த தேவனை விசுவாசி பார்த்தார். தேவனை மகி காண்பார். அந்த விசுவாசம் நம்ம பொதுவும் ஒரு காலமாக நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்
அது சுவாச அடையாளம். பிசாசை துரத்துவார்கள், நாம பார்த்து பேசுவார்கள், தத்வங்களை எடுப்பார்கள், தத்வங்களை எடுப்பார்களாம். அவர் 7 கட்ட மந்திரவாதிகள், சூன்யக்காரி எவ்வளோதான் செய்வன் செய்தாலும் அதை எடுக்க வேண்டிய வல்லமையும் அதை அழிக்க வேண்டிய கிருவியும் தேவன் கல்வாரி செய்து பூச்சி விட்டார். அப்படிதான் நமக்கு விசுவாசம். உலகத்தில் உள்ள மக்கள் எப்போதும் செய்வன செய்வாங்க, எப்போதும் எல்லாரும் இல்லை செய்வன செய்வாங்க, சூன்யம் பண்ணுவாங்க, மாந்தியம் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை திட்டர்கள் அவ்வளோ செய்வாங்க. ஆனால் உன்னில் இருக்கிற இயேசு அந்த சூன்யக்காரரை வந்துவிட எல்லாமே உள்ளது. அவர் அதை எடுத்து போடுவார். எதை குறித்து பயப்படாத. தீஸ் மைட் லார்ட் அப்படி பேசுகிறார். அறியாமல் இருக்க வேண்டாம். இங்கே இந்த வசந்தி பார்க்கும்போது அப்போது மரித்தவன் பட்ட இடத்திருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, தாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி யாரும் சொல்லிட்டேன். அவன் ஏசு என்னை கேட்கிறாரோ பிதா அவருக்கு செவி கொடுக்கிறார். பிதாவும் அவர் ஒரே ஒருவர் தான், வேற யாரும் கிடையாது. பிதாவும் ஒரே ஒருவர் தான். அவர் சொன்னார், ஏசு சொல்கிறார், நான் சொல்கிறார், ஆண்டவர் தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அரித்தம் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். ஏசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடினால் சோதரிக்கிறேன், ஆண்டவரை சோதரிக்கிறேன், நீர் எப்போதும் கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை அனுப்பினதை சூழ்நிலைக்கு ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக சொன்னேன். சமாரபக்கரவா சங்கரவ சூழ்நிலைக்கூடிய ஜனங்கள் காணும்படியாக சொன்னேங்கிறார். மைத்தி ஜீசஸ் மைத்தி லார்டு இல்லை என்று சொன்னார். இவளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி? உரத்த சத்தமாய், கல்லறைக்க லாசரை வெளியே வா வெளியே வா உத்து விட்டார். உடனே தேவன் சொன்ன வார்த்தையை விட்டோம். கல்லறையில் அடைக்க பண்ணப்பட்டவன் உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்தான். இயேசுடைய உயிர் தந்த வல்லமை, இயேசுடைய உயிர் தந்த வல்லமை வல்லமை பறித்து அடக்கப்பட்ட லாசரை உயிரோடு எழுப்பிட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வியாதிகள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஜெபித்து வந்த பிறகு நமக்கு சந்தேகம் தான், அவிசுவாசம் தான். மரணத்துக்கு போராடுவாங்க, ஜெபிப்பாங்க. நாம் என்ன சொல்லுவோம், அதான் டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு, ஏன்னா அதிக நாள் இல்லம்போம். உண்மை அது நம்ம அவிசுவாசம். அப்படி இல்லை, நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும். அங்கே ஆண்டோட வார்த்தை சொல்லிவிட்டோம். இந்த வியாதிஸ்தனுக்கு, டெட் பாடிக்கு சொல்லிவிட்டோம், அவர் உயிர்ப்பித்து விட்டார். ஆசர ஒருவருக்குள்ள தேவன் மற்றவங்களை எழுப்ப மாட்டாரா? மற்றவங்களை எழுப்பார், எல்லோரும் எழுப்பார். அந்த தேவன் தான் சதா காலங்களிலும் உதவி இருக்கிறார். மரண பரிந்தம் நடத்துகிறார். அதான் ஏதோட உயிர் தந்த வல்லமை. அந்த ஏதோட உயிர் தந்த வல்லமை தான் லாசர் காலுக்குள்ள இறங்கினது. லாசரே வந்தான். நம்முடைய அவிசுவாசம் ஒரு மரணத்திற்கு ஜெபிக்க போனால், வியாதிக்கு ஜெபிக்க போனால் முடிஞ்சு போச்சுங்க. அதுதான் முன்னே யார் சொல்கிறா? டாக்டர் சொல்லுங்க, நீங்கள் ஏன் சொல்லவில்லை. அவர் எந்த ஜெபிக்கிறார் எந்த உயிர் அவர் சொன்னால் கரெக்டு, வேற எல்லாம் சொன்னால் மாறிடு. அது ஏன் சொல்லலையே? அப்போ ஏன் உங்களுக்கு என்ன பயம்? அப்படிப்பட்ட ஏன் விசுவாசம் இல்லை? அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு வேணும். அதான் விசுவாசம். ஏன்னா அது விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லைன்னா ஏது சிறைச்சாலையில் இருக்கும்போது ரோதை வந்து ஊட்டி கேட்க வந்தான்.
பேதுரு வந்து விட்டார். அங்கே உள்ளவங்க சொன்னா பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளல, நீ பிறத்துக்கிறாய் என்றார்கள். ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், வெளியே வர முடியாக. ஆனால் ரோதர் வந்தாச்சு, இயேசுவை கொண்டு வந்து விட்டார், காட்டாவது சொன்னார். ஆனால் அங்கே தெரிவித்தவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லை. அங்கே பேதுல தூதன் வந்துருக்கான்னாங்க. மறுபடியும் அவருக்கு அது தட்டுறார் பேதுரு. அதுதான் பேது. அதே போல் தான் இன்றைக்குள்ள விசுவாசங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுறாங்க, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் பேதுரு ஆண்டு கொண்டு வந்துட்டார். தூதை சிறைச்சாலை சங்கிலாம் குறைச்சி கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டான். கதவு தட்டுக்கிறான். கதவு 3 எந்த திறக்கல. ரோதை உச்சி கேட்குறான், பேதுரு வந்திருக்கிறார். ஆனால் மற்றவங்க அந்த விசுவாசம் இல்லையே. இல்லை, தூதன் வந்து வாங்குறாங்க. இன்னைக்குள்ள விசுவாசம்லாம் அப்படி தானே இருக்கு. அல்லேலூயா, இயேசு மை லார்ட். அறுபடி தான். ஆமாம், பேதுரு தான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி தான். நம்மளே ஜெபங்கள்லாம் அப்படி தான். 100 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 40 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா வருஷங்க. ஆனால் விசுவாசம் இங்கே கிடையாது. விசுவாசமானது நம்பப்படும் ஒரு இதுவும் காணப்படும் விஷயமாக இருக்கிறது. விசுவாசத்தை தேவனுக்கு மிக காரணமாய் மாற்றால் அப்படிதான் அவிவிசுவாசம் தான். ஆனால் ஆசிர்வை வெளியவா ஏற்று உயிர்த்தந்த வல்லமை அது வெளியே லாசர் வந்தார். அறிவான தேவை சென்மை. இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்து பார்க்குறீங்க. நல்லது. உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. மாற்ற போல விசுவாசமா? இல்லாவிட்டால் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட விசுவாசமா? வந்தா சேர்ந்தா கூட அவங்க விசுவாசிக்கல. தூதம் வந்து இப்படி தான் இன்றைக்கு உலகத்தை விசுவாசம். அந்த விசுவாசம் தேவையில்லை. இயேசுவோட உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சிறைச்சாலையிலே தானே சங்கிலி வந்து தானே கட்டுவது, தானே கதவு தந்தது, வெளியே கொண்டு வந்தால் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அப்போது ஏபிகளை சொன்ன பின்பு லாசருவை வெளியே வாழ்ந்து உரத்த சத்தமாய், சாதாரண சத்தம் இல்லை, உரத்த சத்தமாய் லாசருவே கல்லறை வெளியே வா என்றார். இன்னைக்கு அநேகர்கள் பலவிதமான கல்லறையில் இருக்கிறாங்க. பாவத்தினால் வந்த கல்லறை, சாபத்தினால் வந்த கல்லறை, பச்சார்த்த கல்லறை என்றால் அநியாயமாக பணம் சம்பாதிக்க அந்த கல்லறை என்றால் இப்படி மதுபான கல்லறை. எந்த நேரத்தில் எப்போ நடக்க தெரியாமல் இருக்கிறாங்க. காரணம், இவ்வளோ சூழ்நிலை காரணம் அவருடைய பாவம், அவருடைய சாபம், அவருடைய விபச்சாரம், பொய், ஏமாற்று, திருட்டு, களவு. மனிதன் வஞ்சிக்கிறான். மனுஷன் வஞ்சிக்கிறான். எப்படியா பணம் சம்பாதிச்சிடணும். யார் எப்படி பண்ணல, யார் அழிந்து பண்ணாலும் நமக்கு பணம் தேவை. இந்த யூதாஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவன் யூதாஸுக்கு அவன் பணத்தில் தான் விசுவாசம். இந்த இயேசுவோடு இருந்தமே, அவர் சீசமாக இருந்ததே, அந்த விசுவாசம் இல்லை. அது காட்டி கொடுக்குற பணம் தான் உண்டு. இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்கிறாங்க. பார்த்தா தோத்தம் சொல்லுவாங்க, கை கொடுப்பாங்க, பின்னாலே வஞ்சம் வைப்பாங்க, சூனி வைப்பாங்க. இன்னைக்கு அதுதான். அது என்ன விசுவாசம்? ஒன்றுக்கு நத்திங் தீஸ் லார்ட். அந்த விசுவாசம் ஓடப்படலை. இயேசு நமக்காக உலகத்திலே பிறந்தார், வாழ்ந்தார், சுற்றி திறந்தார், இருந்தார். உலகம் 7 மீட்பு கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் திலுவிலே ரத்தத்தை சிந்திவிட்டார், மீட்பை கொடுத்தார். அந்த இயேசு தான் இன்றும் ஏதற்குள்ள ஒவ்வொரு வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது உயிர்த்த வல்லமை. அதான் சீசர்கள் கூட சொன்னார்,
உலகம் சென்று சீசராக்கி திட்டா குமாரன் ஞானஸ்தானம் கொடுத்து ஆனந்தமே ஞானஸ்தானம் கொடுக்க தந்தார். அந்த சுவிசேஷம் அவருடைய சுவிசேஷம் இன்றி வேற ஒரு சுவிசேஷம் உலகத்தில் இல்லை. அந்த இன்று நாம் எதை செய்யணும்? தேவன் செய்தார். கல்லையில் அடக்கப்பட்ட விரால் வெளியே கொண்டுட்டார். அவர் சீர்திருத்தம் காட்டாவது விடுங்கள். இன்றைக்கி அநேகர்கள் கட்டுக்குள்ளே இருக்காங்க. ஏசு கிறிஸ்து இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து காட்டாக்கப்பட்டுதான். அப்போ சீலை அவுத்து விடுங்க, காட்டை அவுத்து விடுங்கன்றார். இந்த உலகத்தில் 7 கடத்தில் உள்ள ஒரு மக்களும் பலவிதமான கட்டுக்குள்ளே இருக்காங்க. என்றால் பல வருஷமாக கட்டுகள் மாந்திர கட்டுக்குள்ளே இருக்காங்க, சூன்ய கட்டுக்குள்ளே இருக்காங்க, தெய்வீன கட்டுக்குள்ளே இருக்காங்க. அதே போல் விக்கிர கோயில் கட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆவு கட்டுகள், சாப்ப கட்டுகள், வெச்சார கட்டுகள், பொய் கட்டுகள், ஏமாட்டுகள், திருட்டு கட்டுகள். கலாச்சாரத்தில் பார்த்தா நிறைய கட்டுகள் இருக்கு. இந்த காட்டு அதனால தான் சொன்னார், காட்டை அவிழ்த்து விடுங்கள். யார? லாசரை காட்டை அவிழ்த்து விட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. ஊரபக்கரபா சங்கரபா திக்கரபசியா. அந்த தேவன் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்பது யாரும் அறியாமல் இருக்க வேண்டாம். இப்போ மரித்து அடக்கப்பட்ட லாசர் எழுப்பப்பட்டான். பார்த்தாலோ கல்யாணத்துக்கு நாருமே இருக்கிறாங்க. நீ நம்ம கூட குடும்பத்தில் கூட என்னை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஏன் அதுக்காக சொல்லுங்க, ஏன் கவலைப்படுங்க, ஏன் பார்க்குறீங்க, ஏன் பணம் சொல்லப்படுறீங்க என்னங்க? நாளை தினத்தில் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியும். தீஸ்மைலாடு தெரியாது. ஒரு வார்த்தை ஏதாவது குறை சொல்லிடுவோம், குற்றம் சொல்லிடுவோம். அது ஆண்டு விரும்பாத காரியம். நம்ம மாம்ச பலத்தினால சொல்றதை தவிர சுய பலம் அது உதவாத காரியம். ஏசு என்ன சொன்னார், என்ன செய்யணும் பார்த்தால் அவர் விசுவாசிக்கல யாருமே. அதே போல் தான் இன்றைக்கி இந்த வியாதி குணமாகுமா? அது எங்கே குணமாக போகுது? அவன் செய்த பாவத்தினால, அவன் செய்த விபச்சாரத்தினால, அவன் செய்த கொடுமையினால அதான் வந்திருக்குன்னு நட்டுவேன். யார் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கானா? கிடையாது. பாவம் செய்யாதே மனம் திரும்புங்கள், பல ராஜ்யம் தன் மனம் திரும்பணும். ஆண்டவனுக்கு மனம் திரும்பலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை வச்சு நாம் ஜெபிக்கலாம். அப்போது அற்புதம் நடக்கும். அது ஆவியானவரை நம்மகிட்ட இடைப்படுகிறார். இப்போது அவர் என்ன சொல்கிறார்? இவளை சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா, உரத்த சத்தம் விட்டார். கல்லறை இருக்குவன வெளியே வா என்று ஏசு உரத்த சொல்லுகிறார். அவர் சொன்னால் கட்ட நிற்கும். அதான் ஏசு. அவர் சொன்னால் சொன்னது தானே. தங்காசம் சொன்னால் நடக்குமா? இல்லை நீங்கள் சொன்னால் நடக்குமா? உங்கள் உறவினர் ஒன்றும் நடக்காதுங்க. ஏசு சொன்னால் சொன்னது தான். மைத்தி சீசன் மைத்தியமா சமனாரியா. உடனே சொன்ன பின்பு வெளியே வந்து உரத்தான் விட்டார். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத செல்லினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலியாட் பட்டிருந்தது. ஏசு அவளை நோக்கி காட்டாவது விடுங்கள் என்றார். அப்போது மரியாதை வந்திருந்த இயேசு சேவைகளை யூதர்கள் அநேகர் அது விசுவாசம் வைத்தார்கள். அற்புதம் நடந்தவர் தான் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதம் அப்படி என்றால் இந்த 7 காலத்தில் பார்க்க சீஸ் வைத்தலால். அப்போ உங்களுக்கு வார்த்தை லூக்கால் யோவான் 40 450 எழுத்தும் 1:30 1:60 கிரியா செய்து விட்டாது, பாலாங்கோர்த்து விட்டது. அதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் ஆமென்றும் ஆமென்
என்று இருக்கிறது. அந்த வார்த்தை தான் என்றால் பிதாவை நோக்கி சொன்னார். உடனே கண்பாம் உறுதிவிட்டது. மனிதன் சொன்னால் நிறைவேறது ஐயா, நிறைவேறாது. கர்த்தர் சொன்னார், சொன்னது தான் அது ஆம் என்று ஆம் இருக்கு. அப்போ மரித்தவன் உயிர் எழுப்பப்பட்டான், கட்டாவிட்டு விட்டாங்க. அது விட்டோம் உள்ள ஜனங்கள்லாம் இயேசுவை விசுவாசித்தார்கள். அந்த தேவன் தான் உங்கள் மத்தியில் இன்றும் ஆவியாக இருக்கிற தேவன். ஆவியாக நம்ம தேவன் எந்த உருவத்திலையோ தலையிலையோ இல்லை, ஆவியாக இருக்கிறார். 7 கடத்து அபிஷேகநாதன், அதுதான் அபிஷேகநாதன். அபிஷேகம் இறங்குதே, அபிஷேகநாதா அபிஷேகநாதா என்று பாடுகிறோம். நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கா? அவர் தந்த அபிஷேகம் இருக்கா? இருந்தால் அது நம்மளை பாவம் செய்யக்கூடாது, திட சொல்லாது, ஏமாறு சொல்லாது, பொய் சொல்ல விடாது, குறை சொல்லாது, குற்றம் சொல்லாது, பஞ்சம் வைக்காது, சூழ்ச்சி வைக்காது. நம்ம இன்னும் பூர்ணமான அவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதனால தான் அப்படிப்பட்ட சாத்தான் உங்களை கலைகளை விதைக்கிறான். முதல்ல அதை பிடிக்க பண்ணுங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு வாங்க. ஒரு ஆத்மாக்களும் விளையாட பெற்றது. My cheese weight Lord. அற்புதம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் ஆபத்தில் ஆசிரிக்கிறோம். பராகாட்சி விட்டால் தேவனுடைய வார்த்தை எப்போது இருக்குது? 24 மணி அபிஷேக வார்த்தை. ஒரு அதிகாலை ஜெபம் காலை 10 வரை உடல் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேக வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. அபிஷேக வார்த்தை இருக்குது. அபிஷேக வார்த்தைக்கு அதிகாலை ஜெபம் போவார். வாங்க விடுதலை பெற்றுக்கொள்ள. பாசம் இருக்குது, வாங்க விடுதலை பெற்றுங்க. அந்த மோசோடு பேசுவார். அந்த ஒவ்வொரு உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும், தீமை இருக்காது, ஒவ்வொரு நாள் அதிகாது. 10 பேர் வாங்க, தனிகள் உபவாசம் இருக்கு, வாங்க. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்கிறார். விக்கிரகம் எல்லாம் உலகத்திலிருந்து போயிடும். விக்கிரகம்லாம் உலகத்து போயிடும். உலகத்தில் விக்கிரகம் போயிடும். தத்துவம் வியாதிகள் அநேக சரீரத்தை வெளியே போகுது. எத்தனை கட்டுகளை இருந்தாலும் கட்டுகளை கட்டு அறுத்தார், வியாதி கட்டு அறுத்தார், வர்ண கட்டு அறுத்தார், பாவு கட்டு அறுத்தார், சாப கட்டு அறுத்தார். பீஸ் பை தி லார்ட். குழந்தை எல்லாருக்கும் கற்பவி கட்ட அறுத்தார். திருமணம் ஆகுது, திருமணத்து கடையை நீக்கினார். தொழில் ஆகுது, தொழிலை அறுத்தார். ஒரு குறைவில்லை, குறைவாக இருக்கு. அநேக அற்புதங்களை ஆடு செய்துட்டார். என்ன செய்ய போகிறார்? கேட்கிறவனும் தேர்த்துக்கொள்கிறான், தேடுகிறவன் காட்டாடுகிறான். ஒரு விதையை விதைத்து நீர்ப்பாய்ச்சி அற்புதம் செய்து விட்டார். கலைகளெல்லாம் பிடுங்கி விட்டார், நாற்றை தட்டார். 3 விதமான ஆவியை ஒரு சரி போயிட்டு ஒரு கால் வீங்கி இருக்கு. அந்த கால் வீங்கை போயிட்டு கண்ணூருக்கு பார்வை இல்லை, ஆறு அடைஞ்சது, தலைவலி தீராது, போயிட்டு வயிற்று போக்குது, போயிட்டு இயேசு நாமத்தில். என்ன செய்தாலும் என் தொழில் ஆசிக்கப்படலை. தொழில் இன்னுமெல்லாம் ஆசிக்கப்பட்டாச்சு. சரி ரட்சிப்பாக மாறிட்டு நான் இருப்பேனா இருக்க மாட்டான் கலங்குறாங்க. செல்லுங்க, நீ பல வருஷம் இருப்பாய், கலங்காதே, பயப்படாதே. ஆனால் தீவனை தந்தார், சுகத்தை தந்தார். இனி அற்புதம் தான், இனி அதிசயம்தான், இனி குறைவில்லை. நீ பாஷாமானாரியா ஒரு கதவு திறந்தாச்சு. அந்த கதவு மூடாது. மிகவும் தூரம் இங்கே இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறான். நிகழ்ச்சி ஊருக்கு அற்புதம். ஜீஸ்லாடு இப்போ கரங்களுக்கு போயிட்டு தாத்தா போயிட்டான். தரித்திர கட்டுகளாக இருக்கக்கூடாது. வியாதி போயிட்டு, பாவம் போயிட்டு, தாமம் போயிட்டு, எதிர்பாராத அற்புதத்தை கண்டு சந்தோஷப்படுங்க. தூது ஆண்டவருடைய கருத்தை தூது, மனிதனுடைய தூது அல்ல, ஆண்ட கருத்து தூது. இந்த தூதை எல்லோரும் ருசித்து பாருங்க. அது அற்புதம், அதிசயம், நன்மை, எந்த தீங்கும் வராது. எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ எல்லாம் கொடுத்து விட்டார்.
கொஞ்சம் கால உலகத்தில் பெரிய மாற்றங்கள்லாம் வரும். பார்ப்பீங்க, செய்வின செய்திகளாம் வெக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஒரு மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாது செய்வின செய்திருக்கிறாங்க. அந்த செய்வன் கட்டு அறுக்கப்பட்டு திருமணம் நடக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கூடாது செய்வீங்க, அந்த கட்டம் அறுக்கப்பட்டாச்சு. ஆள் வந்து வீட்டில் இருக்காங்க, ஆள் ஒரு அர்த்தம் செய்தாச்சு. எந்தெந்த கதவெல்லாம் திறக்க வேண்டுமோ திறந்தாச்சு. என்னை அற்புதம் தான், என்னை அதிசயம் தான், என்னை விடுதலை தான். ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளில் விசுவாசித்தால் வசனம் உறுதிப்படுத்தி விட்டார். கலைகளை எல்லாம் முளைத்து அதையும் பிடுங்கிட்டார். எல்லா சந்தோஷம் சமாதானம் வந்து விட்டார். சென்னை நடுக்கடல்ல ஒரு சம்பவத்தை பார்ப்பீர்கள், அதெல்லாம் பார்ப்பீங்க. ஒரு கதவு திறந்தாச்சு, ஆசீர்வாதமான கதவு திறந்தாச்சு. கல்லறை தோட்டம்லாம் படிக்க போகுது, பார்த்துக்கிடுங்க. ஆவியான சொல்கிறது காதுவனு கேட்க கடவன். நான் சொன்ன வார்த்தை என் வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் ஆமென்று அமைக்கிறது. ஒரு பாம்பு ஒரு வயிற்று செத்து போச்சு, கிருமி வயிற்றுக்கு விஷக்கருமி, அது செத்தே போச்சு. அதனால் அவங்க வயிற்று வந்து வியாதி போயிட்டு ஒரு கொடிய காரியம் உலகத்தை இருக்குது. அதை கொஞ்சம் கழிச்சு பார்ப்பீங்க. சொன்ன வார்த்தை உண்மை சத்தியம் நிறைவேறித்து ஒரு சந்தோஷமாயிருங்கள். இயேசுவுடைய வருகை மிக சமீபம். கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியத்தை மனப்பூர்வமாக என்றால் காணிக்கை அனுப்பிங்க. சனிக்கிழமையும் வாசம் வந்து ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள காலு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் வரக்கூடிய சனிக்கிழமை வாசம் கூட இருக்குது. அபிஷேக் பசுவாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கா செவிங்க. கர்த்தர் அல்லேலூயா, 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 ஆமென். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஊர்ச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். மேலும் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் உபவாசத்துடன் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.